Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம் 12th accountancyல chapter 8ல third sum exercise number 3rd பார்க்குறோம். From the following particulars prepare comparative income statement of Daniel Limited. அதாவது comparative income statement தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம particularஸ்ல வந்து 3 கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் இன்கம் டேக்ஸை கொடுத்துருக்காங்க. அதர் இன்கம் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம டேரெக்டாக எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ண வேண்டியதான். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி வர்றது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதுலேருந்து இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணி வர்றது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா, ஈஸியான சம் தான், வாங்க போடலாம். சொல்யூஷன் கம்பேரிட்டிவ் ஹெட்டிங் எழுதிங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேனியல் லிமிடெட் பர்டிகுலர்ஸ் எழுதிக்குவீங்க. 2015 to 16 2016 to 17 கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன காலம் ஓப்பன் பண்ணுறோன்னா அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸாக அது டிக்ரீஸாக அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ்க்கான ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்லனா 40,000 50,000. அப்போ 40,000 50,000 என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ்ஸாக மைனஸான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே போட்டுருங்க. ப்ளஸ் 10,000. இப்போது இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, 25% கண்டுபிடிக்கணுமா? அப்போது 10,000 பேஸ் இயர் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் இயர் தான் நம்ம பேஸ் இயராக வச்சுக்கணும். ஓகேவா, 10,000 டிவைடட் பை 40,000 இன்ட்டு 100. 2 0 கேன்சல் பண்ணிங்க, 0 கேன்சல் பண்ணிங்க. 4 1s 4 2s 8, 4 5s 25. ஓகே, 4 5s 20, சாரி. அப்போ 25 தான் நமக்கு வந்து பர்சன்டேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க சம்லனா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25,000 27,500. இப்போ 25,000லேருந்து 27,500 என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ப்ளஸ் சிம்பிள் உடனே போட்டுருங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,500. அப்போ நம்ம பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், 2,500 டிவைடட் பை 25,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு 10% கிடைக்கும். ஓகேவா, இது என்ன பண்ண போகிறோம், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை லெஸ் பண்ண போகிறோம். லெஸ் பண்ணி வரதா நமக்கு என்னது, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அப்போ 40,000லேருந்து 25,000 லெஸ் பண்ணிங்கன்னா 15,000. 50,000லேருந்து 27,500 லெஸ் பண்ணிங்கன்னா 22,500. அப்போ 15,000லேருந்து 22,500 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ ப்ளஸ் சிம்பிள் போட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 75,000. இதுக்கு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 7,500 divided by 15,000 into 100. அப்போ 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 15 1s 15, 15 5s 75. அப்போ 50%. ஓகேவா, நெக்ஸ்ட் இதுலேருந்து இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்கம் டேக்ஸ்க்கு அவங்க சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 இயருக்கும் 30% கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து 30% ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி போட்டுக்கணும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, 15,000 இருக்குது. அப்போ 15,000ல் 30% கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும், 0 கேன்சல் ஆகிடும். 0 5 3s 15, பேலன்ஸ் 1, 3 1s 3, 4,500 ஃபஸ்ட் இதுக்கு. நெக்ஸ்ட் 22,500ல் 30% இன்ட்டு 30/100. 0 கேன்சல் ஆகிடும். 0 5 3s 15, பேலன்ஸ் 1, 3 2s 6, 7, 3 2s 6,750. ஓகேவா, இதுதான் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா, இன்கம் டேக்ஸ். இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதோட இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் சிம்பிள் போட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2,250. இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2,250 டிவைடட் பை 4,500 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 50%. இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸ் நம்ம லெஸ் பண்ணோம்னா ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, 15,000. அதுலேருந்து 4,500 லெஸ் பண்ணிங்கன்னா 10,500. 22,500 6,750 லெஸ் பண்ணிங்கன்னா 15,750. இப்போது இது என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் சிம்பிள் போட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை போட்டுட்டு இதுக்கு எப்படி பர்சன்டேஜ் கண்டுனா 5,250 டிவைடட் பை 10,500 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 50% கிடச்சிடும். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். From the following particulars prepare comparative statement of financial position of Muthu Limited. இப்போது அவங்க வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதுலேருந்து இன்கம் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணி வருது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிரும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லயபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க, அசெட் கொடுத்துருக்காங்க. இதை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் போதும். இப்போது இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள்.
கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் முத்து லிமிடெட் பர்டிகுலர்ஸ் இந்த இயர் 2016 to 17 எழுதிங்க, 17 to 18 ரெண்டு காலம் இன்க்ரீஸாக டிக்ரீஸாங்கிற ஒரு காலமும் நெக்ஸ்ட் பர்சன்டேஜுக்கான காலமும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸில் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு வந்து 4,40,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 4,40,000. ஆஸ் யூஷுவல் எப்போதும் மாதிரி தான் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் சிம்பிள் போட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது இதுக்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், 40,000 டிவைடட் பை பேஸ் இயர் நமக்கு என்ன, இங்கே 4 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 0 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 3 0 கேன்சல் ஆகும். 4 1s are 4 4 1 10, அப்போ 10%. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் 1,50,000 1,65,000 கொடுத்துருக்காங்க. இப்போ 1,50,000 1,65,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 15,000. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா 15,000 டிவைடட் பை 1,50,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 10%. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரண்ட் லயபிலிட்டிஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 75,000 82,500. இப்போ 75,000 82,500 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ப்ளஸ் சிம்பிள் போட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 7,500. இதுக்கு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 7,500 டிவைடட் பை 75,000 இன்ட்டு 100. 0 கேன்சல், 2 0 கேன்சல், 0 மேலே கேன்சல், 75 1s are 10%. ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து லயபிலிட்டிஸ் மட்டும் போட்டாச்சு, அதுக்கான டோட்டல் போட போகிறோம். 4 lakh 1,50,000 75,000 ஆட் பண்ணிங்கன்னா 6,25,000. 4,40,000 1,65,000 82,500 ஆட் பண்ணிங்கன்னா 6,87,500. இப்போது இதுலேருந்து இது வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 62,500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 62,500 டிவைடட் பை 6,25,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 10%. இப்போ நம்ம லயபிலிட்டிஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அசெட் போட போகிறோம். அசெட்டில் நான் கரண்ட் அசெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 lakh 6 lakh கொடுத்துருக்காங்க. இப்போது 5 lakh 6 lakh போட்டு இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பாருங்கள். இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ளஸ் 1 lakh எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை போட்டுருங்க. போட்டுட்டு 1 lakh டிவைடட் பை 5 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 20% நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரண்ட் அசெட் வந்து 1,25,000 87,500 கொடுத்துருக்காங்க. இப்போது இதை இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பாருங்கள். 1,25,000 87,500 என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா 37,500. அப்போ 37,500 டிவைடட் பை 1,25,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா, இப்போ வந்து இங்கே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் தான் போடணும், -30. அசெட் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம டோட்டல் போட போகிறோம். 5 lakh ப்ளஸ் 1,25,000 6,25,000 6 lakh ப்ளஸ் 87,500 6,87,500. இதுலேருந்து இந்த என்ன ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் 62,500. இதுலேருந்து என்ன பண்ணீங்க, பர்சன்டேஜ் 62,500 டிவைடட் பை 6,25,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 10%. இப்போது இது போட்டாச்சு. இப்போது அசெட்டும் லயபிலிட்டிஸும் ஈக்குவலாக வருதான்னு பார்க்குறோம். 6,25,000 ஈக்குவலாக இருக்குது. 6,87,500. இப்போது அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனதும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்படி போட்டு நம்ம இப்படி போட்டால் தான் லயபிலிட்டிஸும் அசெட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.